டிஎன்டெட் எக்ஸாமுக்காக 6th to 12th தமிழில் கம்ப்ளீட் நோட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இது 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கலங்கரை விளக்கம். இது வந்து பாடல் எப்படி ஆரம்பிக்குன்னா, வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். எழுதுனது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சரி, அந்த பாடல் எதில் இருக்கும்னா பெரும்பானாற்றுப்படையில் இருக்கும். 10 பாட்டு நூற்களில் ஒன்று தான் பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படையில் இருக்க பாடல் வந்து இது. ஸோ அடுத்து என்னென்னா வந்து மதலை அப்படின்னா தூண், அடுத்து நெகிழி அப்படின்னா தீச்சுடர், சென்னி அப்படின்னா உச்சி. மதலைனா தூண், நெகிழினா தீச்சுடர், சென்னினா உச்சி. உறவு நீர்னா பெருநீர் பரப்பு, அழுவம்னா கடல், கரையும்னா அலைக்கும், வேயாமடம்னா வைக்கோலை விட்டு வேயப்படாது, அதாவது சாந்தினால் பூசப்பட்டது அப்படின்னு அர்த்தம். உருத்திரங்கண்ணனார்னா சங்ககால புலவர்களில் ஒருவர். 10 பாட்டு பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை இதெல்லாம் வந்து இவர் பாடியிருக்காரு. 10 பாட்டில் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. ஓகேவா? அடுத்து இதோட பாட்டுடைய தலைவன் யாருன்னா தொண்டை இளந்திரையான். சரியா? தொண்டைமான் இளந்திரையான், இது கூட கேட்கலாம். அடுத்து வள்ளல் பெருசு பெற்று திரும்பும்போது இந்த மாதிரி வள்ளல் இந்த மாதிரி பரிசுகள்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அடுத்த புலவர் வந்து சொல்லி அனுப்புவார். இதுக்கு பேர் தான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. வேயாமடம்னா ஆல்ரெடி சாந்தினால் பூசப்பட்டது, வைக்கோல் இல்லாமல் சாந்தினால். தூண்னா மதிலை. சரியா? அடுத்து கவின்மிகு கப்பல். இது வந்து அகநானூரில் இருக்கும். அகநானூர் வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. சரியா? பாடல் எப்படி ஆரம்பிக்குன்னா, உலகு கிளர்ந்தென்ன உருகிலு வங்கம் அப்படின்னு. வங்கம்னா கப்பல். திணி மணல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கு. இது எழுதினது வந்து மருதன் இளநாகனார். உருனா அழகு, போலனா பிளக்க, வங்கூல்னா காற்று, நீகான்னா நாவாய் ஓட்டுபவன், வங்கம்னா கப்பல், எல்னா பகல், கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த, மாட உள்ளினா கலங்கரை விளக்கம். கலித்தொகை வந்து மருதத்திணையில் 35 பாடல் பாடியனால வந்து இவரை மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கலித்தொகையில் வந்து 35 பாடல் மருதத்திணையில் பாடினால மருதன் இளநாகனார் அப்படின்றாங்க. நெடுந்தொகை வந்து அகநானூர் வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்கிறோம். அகநானூரை நெடுந்தொகை அப்படின்னு சொல்கிறோம். எல்னா பகல், மாட உள்ளினா கலங்கரை விளக்கம். தமிழரின் கப்பற்படை எப்படி இருந்தது? தொல்காப்பியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னீர் வழக்கம் அப்படின்னா கடற்பயணத்தை பற்றி சொல்கிறாங்க. கடலோடா நெடுந்தேர் நாவாயும் ஓடா நிலத்து திருக்குறளில் வரும். அதே மாதிரி பூம்புகாரில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி கப்பல் மூலம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலையில் சொல்கிறாங்க. உலகு கிளர்ந்தென்ன உருகிலு வங்கம் இப்போ தான் பார்த்தோம். அகநானூரில் இளநாகனார் சொல்லியிருக்காரு. அடுத்து அருங்கலம் தரியர் நீர்மிசை நிமக்கும் பெருங்கலி வங்கம். அருங்கலம் தரியர் நீர் மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். 10. ஸோ வங்கம்னாலே கப்பல். ஸோ கப்பல் இதெல்லாம் நடந்ததுக்கு வந்து இது ஒரு ப்ரூஃபு. பெருங்கலி வங்கம் அப்படின்ற போது 10 வந்துட்டு ஸோ அந்த பெரிய விஷயங்களை சொல்கிறது. பெருங்கலி வங்கம் அப்படின்னோடனே 10 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பல வகை கப்பல் பெயர்களை வந்து சேந்தன் திவாகர நிகண்டு அப்படின்ற புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பல கப்பலோட பெயர்களை சேந்தன் திவாகரன் நிகண்டில் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து நீரின் மரக்கிளைகள், அதாவது கப்பலோட பெயர்கள் நிறைய எந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அப்போ ஞாபகம் வரணும், சேந்தன் திவாகர நிகண்டு. அடுத்து நீரின் மரக்கிளைகளை பேஸ் பண்ணி தான் கட்டுமரம் வந்து கட்டுவாங்க. தோணியோட உட்பகுதியை தோண்டி கட்டுறதுனால தான் அதுக்கு பேர் தோணின்னு வச்சுருக்காங்க. அடுத்து சிறிய நீர்நிலை வந்து ஓடுறது வந்து தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். இது புக் பேக்கில் கூட இருக்கும். பெரிய நீர்நிலைகளில் ஓடுறது வந்து களம், வங்கம், நாவாய். சரி, அடுத்து நியூசிலாந்தில் வெலிங்டன் எக்ஸிபிஷனில் தமிழ்நாடோட கப்பலோட மணி வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து தமிழர்கள் அயர்நாட் பண்ணாங்கன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃபு. அடுத்து கடைசியாக ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கப்பற்படை போர்க்கெலாம் வந்து போயிருக்காங்க. கப்பல் கட்டும் கலைஞர்களுக்கு பேர் வந்து கம்மியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து களஞ்சை கம்மியர் வருகென, இது வந்து மணிமேகலையில் குறிப்பிட்டிருக்காங்க. களஞ்சை கம்மியர் வறுமைகளை. கப்பலோட அடிப்பகம் வந்து வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் மரம் இது வச்சு கட்டுறாங்க. சைடில் தான் நல்லா காஸ்ட்லியான வெண்தேக்கு வச்சு கட்டுறாங்க. வெட்டப்பட்டது வெட்டுவாய் அப்படின்றாங்க. கண்ணடை அப்படின்னா இலத்த மரத்தில் இருந்து உருவங்கள். சுழி மரம்னா அது வந்து யூஸ் இல்லாமல் விட்டுறாங்க. அடுத்து தச்சு முலம்னா நீட்டல் அளவை, கப்பலோட லென்த்து பிரெத்து இது மெஷர்மெண்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து யானை முகம், குதிரை முகம், அன்னம் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வைக்கிறாங்க. ஸோ கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்லாம் வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ கரிமுகம்னா வந்து யானை முகம், குதிரை முகம். ஸோ அந்த மாதிரி
நார் பஞ்சு இதெல்லாம் ஜாயின் பண்ணி சுண்ணாம்பு கலவை இதெல்லாம் வச்சு ஆயில் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கட்டமைப்பு வச்சுருக்காங்க. இது வந்து இட்டாலியை சேர்ந்த மார்க்கோ போலோ இதை கண்டு வியந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து மர ஆணி வந்து தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் கப்பல்லலாம் 12 வருஷத்துக்கு ஒருக்க ரிப்பேர் பார்க்கணுமா, ஆனால் தமிழ்நாட்டு கப்பலில் 50 வருஷம் ஆனாலும் தேவையில்லைன்னு சொன்னது வாக்கர் வரும். வாக்கர் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண போசு பாய்மரம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்மரங்களோட டைப்பு. யூஸ் பண்ணுற கயிறு வந்து அஞ்சான் கயிறு வந்து தாம்பாங், வேடாங், பளிங்கை கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறுன்னு நிறைய பேர் இருக்குது. கயிறு பழுதாயிடுச்சுன்னா அந்த மரப்பிசின் வச்சு ஜாயின் பண்ணுறாங்கன்னு பரிபாடலில் சொல்லியிருக்காங்க. முதன்மை உறுப்பு வந்து கப்பலில் முதன்மை உறுப்பு வந்து எறா, அதான் அடிமரம். குறுக்கு மரம்னா பருமல். திசையை திருப்ப வந்து சுக்கான். சமுக்கு அப்படின்றது கப்பல் சாஸ்திர நூல். மேபி அது டைரக்ஷன் காட்டுற அந்த மேக்னட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பல் செலுத்துவர் வந்து மாலுமி, மீகாமன், நீக்கான், கப்பலோட்டி அப்படி நிறைய பேர்கள். அடுத்து நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவு. இது வந்து வெண்ணிய குயத்தியார் புறப்பாடலில் வந்து சொல்லியிருக்காரு. சரியா. அடுத்து கலங்கரை, இது ரொம்ப முக்கியம். இது ஒரு ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக எழுதின. இது வந்து வெண்ணிய குயத்தியார் புறப்பாடலில். சரியா. அடுத்து கலங்கரைனா களம், கப்பல் அண்ட் கரை. சரியா. கரைனா அழைத்தல். ஸோ வந்து கப்பலை அழைக்கும் விளக்கு கலங்கரை விளக்கம்னா. சரியா. களம் தந்த பொற்பரிசும் களத்தோணியில் கரை சேருதம். இது வந்து புறநானூறு. அதாவது பெரிய பெரிய கப்பலில் வர்ற பொற்பரிசுகள்லாம் வந்து சின்ன சின்ன தோணியில் மாற்றி கரைக்கு அனுப்புவாங்கன்னு புறநானூரில். ஓகேவா. அடுத்து ஆழ்கடலின் அடியில், இது எழுதுனது வந்து ஜூல்ஸ் வெர்ன். சரியா. நாட்டிலஸ்ன்றது ஒரு நீர்மூழ்கி கப்பல். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் யாருன்னா ஜூல்ஸ் வெர்ன். 80 நாட்களில் உலகம் சுற்றி இவர் எழுதினது. பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், இதுவும் இவர் எழுதினது. அடுத்து இலக்கிய வகை சொற்கள். இலக்கண வகைப்படி சொல், இது ஆல்ரெடி பார்த்தோம். பெயர், வினை, இடையுறி. இலக்கிய வகைப்படி 4 எப்படின்னா இயர், திரி, திசை, வட. சரியா. அடுத்து திரி அப்படின்னா வந்து இயர்னா இயல்பாக இருக்கிறது. இதுதான் வந்து அகைன் இதே தான். பெயர், வினை, இடையுறி எல்லாமே இதுக்குள்ள வரும். திரி அப்படின்னா கற்றோருக்கு மட்டுமே புரியும். எக்ஸாம்பிள் வந்து வங்கூல், அலுவம், சாற்றினான், உருபயன். ஸோ அந்த மாதிரி டஃப்பான பழைய தமிழ் வேர்ட்ஸு. ஸோ பெயருக்கு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி திரி சொற்களில் வர பெயருக்கு எக்ஸாம்பிள் அலுவம், வங்கம். வினைனா இயம்பினான், இடைனா அன்ன, மான, உரினா கூர்களி, கொஞ்சம் கஷ்டமான பழைய வேர்ட்ஸு. வங்கம், அம்பி, நாவா இதெல்லாம் கப்பல். ஒரே பொருளுக்கு பல திரி சொற்கள் வருது. அடுத்து இதழ்னா பூ, உதடு, கண்ணிமை, பனையேடு. இதழ்னா பனையேடுன்னா பனையேடு, நாளிதழ். பல பொருக்கு ஒரு சொல் வருது. ஸோ அடுத்து திசை சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வடமொழி தவிர, ஏன்னா வடமொழி வட சொல்ல வந்துடும். வடமொழி தவிர பிற மொழிகள். ஸோ எக்ஸாம்பிள் திசை சொல்லுக்கு எக்ஸாம்பிள் சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில். பாண்டி நாடு தவிர கேணி, பெற்றம் கூட திசை சொல்லாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிணறுன்றதை கேணி, பெற்றம் ஆல்சோ திசை சொல். சரியா. அடுத்து வட சொல் வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் மட்டும்தான் வட சொல் அப்படின்றாங்க. வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். ஓகேவா. இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. தற்சமம், தற்பவம். தற்சமம் அப்படின்னா கமலம், அலங்காரம் அப்படியே சொல்கிறது. தற்பவம்னா லக்ஷ்மின்றதை நமக்கு ஏற்ற மாதிரி லட்சுமி, விஷம்ன்றதை விடம் அப்படின்னு நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்கிறது. சரியா. இயற்பெயர் வந்து சோறு. திரி சொல் வந்து இது வந்து மேட்ச்சில் பின்னாடி வரும். இயற் சொல்கிற சோறு, திரினா அலுவம், திசைனா பெற்றம், வட சொல் வந்து ரத்தம். வட சொல் வந்து ரத்தம், திசை வந்து பெற்றம், திரி சொல் வந்து அலுவம், இயற் சொல் வந்து சோறு. ஆங்கர்னா நங்கூரம், ஷிப்யார்ட்னா கப்பல் தளம். அடுத்து இன்பத்தமிழ் கல்வி எழுதினது வந்து பாரதிதாசன். சரியா. ஏடெடுத்தேன் கல்வி எழுதென்று வான் ஓடை தாமரை எடுத்தேன் ஓவியம் தீட்டுக என்றது. சோலை வந்து குளிர்தரு, தோகை, மயில் ஒவ்வொன்றும் என்னை வரைய சொன்னது. ஆனால் வந்து இந்நிலை என் தமிழ் மக்கள் வந்து துயரில் இருக்கும் போது, இன்பத்தமிழ் கல்வி இல்லாமல் அவங்க துன்பத்தில் இருக்கும்போது இதெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டது வந்து பாரதிதாசன். சரியா. எத்தனிக்கும்னா முயலும், வெறுப்பு, மலை, கழனி, வயல், நிகர், சமம், பருதி, கதிரவன், அன்னதோரானா அப்படி ஒரு துயின்றி அப்படின்னு துயின்று இருந்தார்னு உறங்கி. எத்தனிக்கும், முயலும், வெறுப்பு, மலை, நிகர்னா இது அன்னதோர்னா அப்படி ஒரு துயின்றினா உறங்கி. சரி. பாரதிதாசன் வந்து பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காப்பியம் இதெல்லாம் எழுதினார். பிசிராந்தியர்ன்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிது. தமிழ் பேரு அப்படின்ற தலைப்பு. இது வந்து தமிழ் பேருன்ற தலைப்பில் வந்து இந்த சாங் வந்து இருக்கும். பெண்ணுக்கு நிகராக இதில் எதை சொல்லியிருக்காருன்னா மயிலை சொல்லியிருக்காரு. சரியா. அடுத்து அழியா செல்வம் அப்படின்ட்டு பாடினது வந்து சமண முனிவர். வைப்புலி கோட்டா
வாய் தீர் கேடில்லை அரசர் எச்சம் விச்சை மற்றும் அல்ல. அதாவது தீயில் வச்சு தீயில் வச்சா கூட எரியாமல் இருக்கிறது கல்வி. விச்சைனா கல்வி. ஸோ இது வந்து சமண முனிவர் பாடியிருக்காரு. அழியா செல்வம். சரியா, சமண முனிவர். ஸோ இது வந்து நாலடியாரில் இருக்குது. 400 வெண்பாக்களால் ஆனது. 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நாலடியார். இது 4 அடி 400 வேளாண் வேதம். ஸோ வேளாண் வேதம் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் நாலடியார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேளாண் வேதம் அப்படின்னா வேளாண்மை செய்கிறதுக்கு 4 பக்கமும் பாத்திக்கிட்டு தான் வேலை செய்வாங்க. ஸோ நாலடியார். சரியா. அடுத்து திருக்குறள் அறம் பொருள் இன்பம். திருக்குறள் மாதிரி இதுலேயும் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு பிரித்து இருக்கும் அப்படின்றாங்க. வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படானா கொல்லப்படாது. வாய் தீயில்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சைனா கல்வி. வவ்வாறுனா கவர முடியாது. எச்சம்னா செல்வம். வெள்ளத்தால் அழியாது வெந்திரனால் வேகாது கல்வி அப்படிங்கிறது. வெள்ளத்தால் அழியாது வெந்திரனால் வேகாது. ஒரு மாதிரி ரைமிங்கோடு வரும். தனிப்பாடல் திரட்டு. இது வந்து வைப்புலி கோட்படா வாய் தீர் வீடில்லை. வைப்புலி கோட்படா வாய் தீவில்லை. அதாவது பொருள் சேமித்து வைக்கும் இடத்துல சேமித்து வச்சாலும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது வந்து அழியா செல்வம் சமண முனிவர் நாலடியார். வெள்ளத்தால் அழியாது வெந்திரனால் வேகாது கல்வின்றது தனிப்பாடல் திரட்டு. வாழ்விக்கும் கல்வி இதை எழுதினது வந்து வி முனிசாமி. வாழ்விக்கும் கல்வி. திருவள்ளுவர் வந்து காலமறிதல் கல்வி இதை பற்றி தனித்தனியாக எழுதியிருக்காரு. நன்றின் பால் உய்ப்பது அறிவு. நல்ல செயலை தானாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளி தலமணித்தும் கோயில் செய்வோம் சொன்னது வந்து பாரதி. கற்க கசடர இது வந்து எதை படிக்க வேண்டுமோ அதுதான் கரெக்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. திருவள்ளுவர் திருக்குறளார் வீர் முனிசாமி வந்து வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை இதெல்லாம் வந்து இவர் எழுதினது. சரியா. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் நூல்கள் எல்லாம் வந்து இவருக்கு ரொம்ப ஃபேமஸான நோக்கலாம். உலக பொதுமறை திருக்குறளோட உரை விளக்கம் இது ஃபேமஸானது. சிந்தனை களஞ்சியமும் இவர் வந்து எழுதியிருக்காரு. சிந்தனை களஞ்சியம். ஸோ வந்து வாழ்விக்கும் கல்வி வி முனிசாமி ஃபுல் அண்ட் ஃபுல் திருக்குறளை பற்றி. காலமறிதல் கல்வி இதெல்லாம் தனித்தனியாக அதிகாரமாக இருக்குது. நல்ல செயல்களை தானாக செய்ய வேண்டும். சரியா. நன்றியின் பால் உய்ப்பது அறிவுனா நல்ல செயல்களை தாமாக செய்ய வேண்டும். கற்க கசடரவும் என்ன செய்யணும்னா நம்ம கற்க வேண்டியதை கரெக்டாக கற்றுக்கணும் அப்படின்றது. பள்ளி தலைமணித்தும் கோயில் தலைமணித்தும் பள்ளி செய்வோம்னு வரும். அது மாற்றி எழுதியிருக்கு. கோயில் தலைமணித்தும் பள்ளி செய்வோம். கோயிலுக்கு பதிலாக பள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது பாரதியார். சரியா. அடுத்து வந்து இன்னும் வீர முனிசாமி என்னென்ன எழுதியிருக்காருன்னா வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை ஃபுல் அண்ட் ஃபுல் திருக்குறள் பற்றி. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம். அது போக சிந்தனை களஞ்சியம் அவர் எக்ஸ்ட்ரா எழுதினது சிந்திச்சு எழுதினது எக்ஸ்ட்ராவாக எழுதினது சிந்தனை களஞ்சியம். சரியா. அடுத்து குறட்செல்வம் எழுதினது வந்து குன்றத்தூர் அடிகளார். சரியா. பள்ளி மறுதிறப்பு எழுதினது வந்து பாரதி மணியன். இளமையில் கல் இது வந்து அவ்வை சொன்னது. குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்புக்காக இயற்கை வளம் பாதுகாப்புக்காகவும் அதை பேஸ் பண்ண நூல்கள் நிறையா வந்து பாரதி மணியன் எழுதியிருப்பார். சரியா. அடுத்து கனவுன்ற இலக்கிய நூலில் இலக்கிய இதழ் நடத்தியிருப்பார். பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமன் கதை சொல்லும் கலை எல்லாமே வந்து சுப்ரபாரதி மணியன். பின்னல் யாருன்னா சுப்ரபாரதி மணியன். வேட்டை யாருன்னா சுப்ரபாரதி மணியன். தண்ணீர் யுத்தம் புத்துமன் கதை சொல்லும் கலை எல்லாம் சுப்ரபாரதி மணியன். கனவுன்ற இலக்கிய இதழை நடத்தினவர். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நன்னூலில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நன்னூல் எழுதினது பயனுந்தி முனிவர். 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கதா சொல்கிறாரு. இது 40 வந்து நெடில் 2 குரில். நோ தூ மட்டும் வந்து குரிலாக இருக்கும். ஸோ வந்து என்னென்னு பார்த்துடலாமா. ஆனா பசு ஈகை. ஸோ கொடுத்தல். ஆ பசு ஈ கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகுநீர் தாங்கும் பலகை கா சோலை பூ பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சீ இகழ்ச்சி. சீன்றது இகழ்ச்சி. ஓகே. சேனா உயர்வு. சோன மதில். தா கொடு தீ நெருப்பு. தூண தூய்மை. தேன தேவன் கடவுள் அந்த மாதிரி. தைத்தல். நாவு. நீனா முன்னிலை ஒருமை. நேனா அன்பு. நைனா இழிவு. நோனா வறுமை. பானா பாடல். பூனா மலர். பேனா மேகம். பே மேகம். பைனா இளமை.
போனா செல், மானா மாமரம், மீனா வான், மூனா மூப்பு. மீனா வான், மீன்னு போட்டுறக்கூடாது, மீனா வான். மூனா மூப்பு. மேனா அன்பு, மைனா அஞ்சனம், மோனா மோத்தல், யானா அகலம், வானா அழைத்தல், வீணா மலர், வைனா புல், வவுனா கவர், நோனா நோய். நோனா நோய். தூணா உன், நோனா நோய், தூணா உன். பகுபதம், பெயர் பகுபதம். பகுபதம் வந்து பெயர் பகுபதம், வினை பகுபதம் 2 வகைப்படும். பெயர் பகுபதம் பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். ஸோ வந்து பகுபத உறுப்புகள் வந்து 6 வகை இருக்குது. பகுதி வந்து எப்போவுமே கட்டளையாக வரும். விகுதி வந்து திணைப்பால், எண், இடம், எச்சம், முற்று இதெல்லாம் காட்டும். இடைநிலை வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும். எதிர்மறை காட்டுறதும் இருக்குது. சந்தி வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். சரியா? சாரியை வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் செகண்ட் பார்ட்டில் வரும். சந்தி ஃபஸ்ட் பார்ட்டு, சாரியை செகண்ட் பார்ட்டு. பகுதி, சந்தி, இடைநிலை இது வந்து சேஞ்ச் ஆனால் இதில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்தால் தான் அதுக்கு பேர் விகாரம். சரியா? பகாப்பதம் அப்படின்னா அடிச்சொல், வேர்ச்சொல் இருக்கும், அது பிரிக்கவே முடியாது. பெயர் பகப்பதம், இணை பகப்பதம், இடையுறி அதே தான் 4 டைப்பு. அடுத்து பெயர் பகுபதம் 6 டைப்பு. சரியா? பெயர் பகுபதம் இது ரொம்ப முக்கியம். பெயர் பகுபதம் 6 வகை. அடுத்து காலம் வந்து இடைநிலை காட்டும். மாறலுக்கு தமிழில் என்னென்னா நீதி. சரியா? அடுத்து ஒரு வேண்டுகோள். கலையுலக பிரம்மாக்களே, படைப்பாளர்களே, பாறை உடைப்பதாக இருந்தால் சிலையை வியர்வை நெடி வீசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு படைக்கிறவங்கள்ட்டையும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் வந்து அதில் ஒரு இயற்கையான விஷயம் இருக்கணும், வியர்வை நெடி வீசட்டும், அன்னையின் தாய்ப்பாசம் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அப்படி ஒரு பாடல் அதுதான் ஒரு வேண்டுகோள். யாருன்னா தேன் அரசன். சரியா? இவர் என்னென்ன பாடல் எழுதியிருக்காரு? வானம்பாடி, குயில், தென்றல் இதழ்களில் வந்து நிறைய கவிதையெல்லாம் எழுதியிருக்காரு. அடுத்து மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் இதுவும் இவர் தான். திரும்ப பார்த்துறமா? தேன் அரசன் இதெல்லாம் சொன்னது ஒரு வேண்டுகோள் வச்சது யார்? தேன் அரசன். பேர்லேயே தேன் வடிகிறனால உண்மைக்குமே இது எல்லாமே தெரியணும், இயற்கையோடு ஒன்றி போய் தேன் அரசன் சொல்கிறாரு. இவர் எழுதினது வந்து வானம்பாடி. வானம்பாடி மாதிரி வாழ்க்கை இருக்கணும், வானம்பாடி மாதிரி குயில் மாதிரி பிறக்கணும், தென்றலோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை எழுதியிருக்காரு. அடுத்து மண்வாசல், மண்வாசனை தெரியணும், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், மலை மேகம், மண்ண இயற்கை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து கீரை பாத்தியும் குதிரையும். இது வந்து இரட்டை மொழியில் ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க. கட்டி அடிக்கையால் கால்மணி பாய்கையால் வெட்டி முட்டை வன்கீரை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா வந்து கீரையும் மீன் பண்ணுறாங்க, குதிரையும் மீன் பண்ணுறாங்க. சரி, இது எழுதுனது யார்? காலமேக புலவர். காலமேக புலவரோட இயல் பெயர் என்ன? வரதன். சரியா? காலமேக புலவர் வந்து வேறு என்ன எழுதியிருக்காரு? திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல். சரியா? மேகம் மழை பொழிவது போல் இவர் வந்து செய்யுள் இயற்றனால தான் இவருக்கு பேர் வந்து காலமேக புலவர். காலமேக புலவர் என்னென்ன பண்ணுறாரு? இவர் ஒரு காளை, அதனால் வந்து யானை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவானைக்கா உலா. சரியா? சரஸ்வதி மாலை, யானைக்கு மாலை போடுற மாதிரி சரஸ்வதி மாலை. பரபிரம்ம விளக்கம், பிரம்மா வர்றாரு. சித்திர மடல், சித்திரம் கொண்டுட்டு யானை வருது, மடல் கொண்டுட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? வன்கீரினை வளமான கீரை, முட்டை பாய்கையால் அப்படின்னா முழுதாக சென்று. அடுத்து மறித்தல்னா தடுத்தல், தடுத்து பாத்தி கட்டுதல். கால்னா வாய்க்கால், குதிரையோட கால் 2 மீனில் வருது. எதிரி தடுத்தல்னா பாத்தி கட்டுறது, இல்லை எதிரியை தாக்குவது, தடுத்து தாக்குவது 2 மீனிங்கில். ஓகேவா? அடுத்து பேசும் ஓவியங்கள். ஸோ இது வந்து ஓவியங்களை பற்றி. குகை ஓவியம். குகை ஓவியம் வந்து கோட்டோவியமாக தான் இருந்தது, மண் துகள் வச்சு வண்ணம் கொடுத்தாங்க. அடுத்து சுவர் ஓவியம் வந்து சித்தன்ன வாசலில் இருக்குது, ஈரமான மண்ணில் வந்து அப்படி வரைஞ்சிடுறது. வேறு எங்கெங்கே இருக்குது அப்படின்னா வந்து தஞ்சை பெரிய கோயிலில் நாயன்மார்கள் சுந்தரர் அந்த ட்ராயிங்லாம் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து துணி ஓவியம். துணி ஓவியம்னா துணிக்கு வேறு என்னென்ன பேர்? எழினி, திரைச்சீலை, கிளி, படாம். ஸோ இது வந்து சீவக சிந்தாமணியில் குணமாலை யானைக்கு அஞ்சி சீவகன் வந்து அதை துணியில் வரைஞ்சதாக வந்து குறிப்பிருக்கான். இப்போ வந்து கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில், ஆந்திராவில் இன்னும் பழக்கத்தில் இருக்குது. இது வந்து கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புனையா ஓவியம், கடுப்பு புனைவில். இது வந்து நெடுநல் வாடை. புனையா ஓவியம், கடுப்பு
புனைவில் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம்போதென்ன, இது வந்து மணிமேகலை. ஒன்று வந்து புனையா ஓவியம் கடுகடுன்னு இருந்தால் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் வெளில போயிட்டு மணிமேகலை. அடுத்து ஓலைச்சுவடி ஓவியம் வந்து எழுத்தாணி கோட்டோவியம். வண்ணப்பூச்சி வந்து இதிகாசம் புராண காட்சிகள் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்துலலாம் வந்து வண்ணப்பூச்சி ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்து செப்பேடுனா ஆணை அரசாவணம் நீர்நிலை செடி பறவை விலங்கு குறியீடு இதெல்லாம் வந்து செப்பேடில் வச்சு அனுப்பியிருக்காங்க. இன்னென்ன பல எழுத்துநிலை மண்டபம் துணியை சுட்டமும் சுட்டி அறிவுறுத்தவும் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்லி காமிக்க அடுத்து பார்க்குறாங்க, அதை ஒவ்வொன்றும் வந்து அறிவுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பரிபாடலில் வருது. தந்த ஓவியம்னா அந்த முதிர்ந்த யானையோட தந்தத்தில் வந்து வாட்டர் கலர் மூலமாக போடுறது. கண்ணாடினா தஞ்சாவூரில் மேக்ஸிமம் இதான் இருக்குது, இயற்கையில் கண்ணாடியில் வரைகிறது. அடுத்து தாள் ஓவியம்னா இப்போ யூஸ் பண்ணுறது. கருத்துப்பட ஓவியம்னா வந்து இந்தியா இதில் பாரதியார் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணார் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவியம்னா ஓவு ஓவம் படாம் வட்டிகை செய்தி. ஓவியம் வரைபவர் வந்து கண்ணுல் வினிகர். ஓவமாக்கல் கிளவி வல்லோன் வித்தகர். ஸோ வந்து ஓவிய கூடம் வந்து எழுதலில் அம்பலம் எழுத்துநிலை மண்டலம் சித்திராம்பலம் சித்திரக்கூடம் மாடம் சித்திர சபை. ஈரோப்பில் கலை நுணுக்கத்துடன் இந்த ஸ்டோரிஸ் வந்து ராஜா ரவிவர்மா வந்து நாட்காட்டியில் வந்து வரைஞ்சிருக்காரு. அதை வந்து பசார் பெயிண்டிங்னு சொல்கிறாங்க. ஓவியங்களுக்கு முன்னோடி வந்து இந்த ஓவியங்களுக்கெல்லாம் முன்னோடி யார் அப்படின்னா கொண்டைராஜு. முன்னோடி யார்? கொண்டைராஜு. நாட்காட்டி இதுனா ரவிவர்மா. நாட்காட்டி பஜார் பெயிண்டிங் இதுக்கெல்லாம் ரவிவர்மா. ஓவியத்துக்கு முன்னாடி வந்து கொண்டைராஜு. சரியா? தமிழ் ஒளிர் இடங்கள் இன்னும் லாங்காகவே நிறையாவே இருக்குது. ஸோ இது கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.